துபாய்ல கேஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு பார்க்கலாமா? சிலிண்டர் கனெக்ஷனும் உண்டு, பைப்லைன் கனெக்ஷனும் உண்டு. நாங்க யூஸ் பண்றது பைப்லைன் கனெக்ஷன். இந்த பைப்லைன் கனெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு வால்வ் இருக்கும். இந்த வால்வ் எங்களுக்கு இப்ப நாங்க கேஸ் யூசேஜ் பண்ணலன்னா ஆஃப் பண்ணிக்குவோம். பைப்லைன் கனெக்ஷன் கிச்சன்ல மட்டும் தான் இருக்கும்னு இல்ல, ஆல் ஓவர் வீட்லயுமே இருக்கும். சோ இங்க பாத்தீங்கன்னா அந்த பைப்லைன் அழகா தெரியும் இருக்கு. சிலது வந்து வீட்டுக்குள்ள ஐ மீன் செவுத்துக்குள்ள இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆணிக்கினி எல்லாம் அடிச்சிடாதீங்க. என்னடா மேலேயே பாத்துட்டு இருக்கேன்னு பாக்கீங்களா, அங்கேயே இருக்குங்க பைப்லைன் கனெக்ஷன். வெளியில எங்கேயா போனாலும் சரி, ரொம்ப நேரம் 2 hours 3 hours கழிச்சு நீங்க வர்றதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பைப்லைன் கனெக்ஷன் ஆஃப் பண்றதுக்கு உள்ள வந்து ஒரு இது இருக்கும். சோ நம்ம அதை வந்து ஜஸ்ட் இந்த வால்வ வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் சப்ளை எங்கேயுமே இருக்காது நம்ம வீட்டுக்கு. ஜினா கையில நடி வச்சிருக்கேன், என்ன அடிக்க போறியா இதை வச்சு? இது கூட தெரியாதா? இன் கேஸ் ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், இதை வச்சு நாங்க ஸ்ப்ரே பண்ணி ஃபயரை அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். எங்க வீட்ல அடல்ட் 2, கிட்ஸ் 2. சோ எங்களோட யூசேஜ் பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா பெர் மந்த் எங்களுக்கு 800 rupees வரும்.